வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 4-2 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. sin a = 3/5 எனில் cos 3a மற்றும் tan 3aவின் மதிப்புகளை காண்க. இங்கே கொடுத்துருக்கு வெறும் sin a தான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? cos 3a tan 3a கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு cos a மதிப்பு வேணும், tan a மதிப்பு வேணும். இது எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இந்த மதிப்புகளை கண்டுபிடிக்க முடியும். சரியா? பாருங்க, கொடுத்திருந்த இடத்துல எழுதிட்டோம். என்ன கொடுத்துருந்தாங்க? sin a மதிப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா sin ஸ்கொயர் a + cos ஸ்கொயர் a இதோட மதிப்பு 1. இப்போ பாருங்க, நமக்கு sin a மதிப்பு தெரியுமா? எவ்வளவு? 3/5 அடுக்கு 2 + இந்த cos தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது அப்படியே இருக்கட்டும், = 1. இப்போ பாருங்க, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25 + cos ஸ்கொயர் a = 1. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. நமக்கு காசு தானே வேணும். அப்போ cos ஸ்கொயர் a = 1. இது +9/25 இங்கே வந்தால் -9/25 மாறும். இப்போ பாருங்க, cos ஸ்கொயர் a = இந்த இடத்துல நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம். பாருங்க, இங்கே 1 தானே இருக்குது. அப்போ 1 25 25 குறுக்க பெருக்குங்க. 1 25 25 -9 1 9. இப்போ பாருங்க, நமக்கு காசாக வேணும் இல்லையா? அப்போ இங்கே ஸ்கொயரை கட் பண்ணிட்டோம்னா இங்கே நமக்கு என்ன வரணும்? ஸ்கொயர் ரூட் வரணும். +or- போட வேண்டாம். சரியா? என்ன போட வேண்டாம்? +or- போட வேண்டாம். ஏன்னா இங்கே நமக்கு எல்லாம் ப்ளஸில் தான் இருக்குது. அதனால் +or- போட வேண்டாம். இப்போ பாருங்க, = 25ல் 9 கழிச்சா 16. இந்த 25 அப்படியே வந்துடும். அடுத்த ஸ்டெப் பாருங்க. cos a = என்ன வரும் பாருங்க. 16க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 4, ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4, 25க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 5. என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்? cos a கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம tan a கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்க, tan a அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன கண்டிஷன் நமக்கு? sin a/cos a. sin a/cos a. பாருங்க, sin a மதிப்பு கணக்கிலே கொடுத்துருந்தாங்க. என்ன? 3/5. sin a மதிப்பு 3/5. cos a மதிப்பு 4/5. இப்போ பாருங்க, இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆயிரும். அப்போ tan a மதிப்பு என்ன அப்படின்னா 3/4. 3/4. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நமக்கு தேவையான மதிப்புகளை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கணக்கில் கேட்டிருந்தா நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். முதல் இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. cos 3a கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? cos 3a. இந்த cos 3aக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா 4 cos அடுக்கு 3a -3 cos a. இதான் ஃபார்முலா. அப்படியே பிரதிடுங்க. = இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 4 அப்படியே வந்துடும். cos a மதிப்பு இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 4/5. அப்போ இந்த காசுக்கு பதிலாக 4/5 இந்த அடுக்கு இருக்கு இல்லையா? இந்த அடுக்கு 3 அப்படியே வந்துடும். -3 அப்படியே வந்துடும். cos a மதிப்பு என்ன? 4/5. இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். பாருங்க, = 4. இந்த இடத்துல பாருங்க, 4ன் அடுக்கு 4 3 தடவை எழுதி பெருக்கணும். எப்படி? 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 பெருக்க நாங்கள் 16 16 4 64/5 3 தடவை எழுதி பெருக்கணும். 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பெருக்குனா 5 25 25 125 மைனஸ் இதை பெருக்கிடுங்க. 3 4 பெருனா 12 12/5. இப்போ பாருங்க, இங்கே பகுதியில் 125 இருக்குது, இங்கே வெறும் 5 மட்டும்தான் இருக்குது. பகுதி சமமாக தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு 25/25 கொண்டு பெருக்கிடுவோமா? பெருக்கிட்டோம்னா நமக்கு பகுதி சமமாக ஆயிரும். இப்போ பாருங்க, = இதை பெருக்கிடுங்க. 4ஐயும் 64 பெருக்குனா 128 256. 4 24 256/125 மைனஸ் இந்த இடத்துல பாருங்க 12 25 எத்தனை வரும் பாருங்க. 12 25 300/5 25 125. எது நமக்கு சமமாக இருக்குது? பகுதி சமமாக இருக்கா? அப்போது பகுதி சமமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம் பாருங்க. அப்படியே ஒரு தடவை எழுதிக்கலாமா? 125. தொகுதி அப்படியே கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். 256
மைனஸ் 300. ரெண்டு வேறு வேறு குறி தானே, வேறு வேறு குறி என்ன செய்வோம், கழிப்போம். 300ல் 256 கழிச்சா 44. பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் 44 பை 125. இதான் என்னது, நமக்கு தேவையான காஸ் 3a மதிப்பு. இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியாது, சுருக்க முடியாது. இப்போ பாருங்க, அடுத்தது ரெண்டாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, tan 3a கண்டுபிடிக்கணுமா, அதை கண்டுபிடிச்சிடும் பாருங்க. tan 3a கண்டுபிடிக்கலாமா, tan 3a. இந்த tan 3aக்கு ஃபார்முலா இருக்கு, ஃபார்முலா எழுதுவோம். முதல்ல 3 tan a மைனஸ் tan கியூப் a பை 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் a. இதுதான் ஃபார்முலா. இப்போ பாருங்க, நம்ம tan a கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன, 3/4 கண்டுபிடிச்சிருக்கோமா, இதை கொண்டு வந்து இங்கே பிரதியிட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சிடும். ஈக்குவல் டு பிரதியிடுங்க, 3 அப்படியே வந்துடும். tan a மதிப்பு 3/4 மைனஸ் tan a மதிப்பு 3/4 அடுக்கு 3, 2ல் 3, சரியா, அடுக்கு 3 அப்படியே வந்துடும் பை 1 மைனஸ் 3 அப்படியே வந்துடும். டேனுக்கு பதிலாக 3/4 அடுக்கு 2, சரியா. இப்போ பாருங்க, இதை பெருக்கிடுங்க. 3 4 பெருக்குன்னா 3 3 பெருக்குனா 9, 3 9, 9/4 மைனஸுங்க பாருங்க, 3 அடுக்கு 3, 3 தடவை எழுதி பெருக்கணும். 3 9, 9 27 பை 4 3 தடவை எழுதணும். 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4, நாங்கள் 16, 16 4 64. இப்போ அப்படி இங்கே வாங்க, 1 மைனஸ் 3 இன்ட்டு 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்னா 3 பெருக்கல் 3 9, 4 ஸ்கொயர் 4 பெருக்கல் 4னா 16 ஈக்குவல் டு. இப்போ பாருங்க, இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், குறுக்கு பெருக்கல் எடுக்கலாம், இல்லை பகுதி சமமாக்கலாம். இங்கே என்ன இருக்குது, 64 இருக்கா, இங்கே என்ன இருக்குது, வெறும் 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே 64 வரணும்னா எதை கொண்டு பெருக்கணும், 9/4 இருக்குது, நம்ம ஒரு 16/16 கொண்டு பெருக்குனா பகுதி சமமாக ஆயிரும். மைனஸ் 27/64. இப்போ பாருங்க, 1 மைனஸ் இதை பெருங்க, 9 27, இந்த 16 அப்படியே வந்துடும். அடுத்த ஸ்டெப் எழுதிக்கலாமா, ஈக்குவல் டு. இப்போ பாருங்க, பகுதி நமக்கு சமம் ஆயிருமா, பகுதியில் என்ன வந்துடும், 4 16 பெருங்க 64, இங்கே 60, பகுதி சமமாக இருக்குது. அப்போ ஒரு தடவை எழுதிக்கங்க, 64. 9 16 144 மைனஸ் 27. இங்கே குறுக்கு பெருக்கல் எடுங்க, பகுதியில் குறுக்கு பெருக்கல், இங்கே என்ன இருக்குது, பை 1. அப்போ 1 16 16 குறுக்கு பெருக்குங்க, 1 16 16 மைனஸ் 1 27 27. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 144ல் 27 கழிச்சிட்டோம்னா 117, 117/64. இங்கே வாங்க, 16 மைனஸ் 27 வேறு குறி, அப்போ கழிக்கணும். 27ல் 16 கழிச்சா 11, பெரிய நம்பருக்குலாம் மைனஸ், சரியா, பை இந்த 16 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு என்ன இருக்குது, 117/64 பெருக்கல், இந்த வகுத்தில் பெருக்கலாம் மாத்திரம் தலைகீழ மாறும். என்ன மாறும், 16/-11, சரியா. இதை கேன்சல் பண்ணுங்க, 1 16 16, 4 16 64 ஈக்குவல் டு மைனஸ் கேன்சல் ஆகல, மைனஸை மேலே போட்டுக்கலாம். இந்த 117 அப்படியே வந்துடும். 4ஐயும் 11ஐயும் பெருக்குங்க, 4 11 44. இதான் என்னது, நமக்கு தேவையான tan 3a மதிப்பு, சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.